அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணிகக் கல்வி பாடம் சம்பந்தமாக தரம் 13 மாணவர்களுக்கான 14வது தேர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுடன் இன்றைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்றேன். இந்த சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் என்றது மிக ஆழ அகலமாக கற்றறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான வணிகக் கல்வி பாடப்பரப்பு. நான் கடந்த விரிவுரைகளில் சொன்னது போல, அன்பு பிள்ளைகள், இந்த வணிகக் கல்வி பாடம் என்பது வணிகக் கல்வி அல்ல, இது ஒரு வாழ்க்கைக்கான கல்வி. இந்த சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தில் கூட நீங்கள் படிக்கக்கூடிய விடயங்களை எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில், தொழிலில், முயற்சியில் பிரயோகிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த முகாமைத்துவ பாடப்பரப்புகள் எதிர்காலத்தில் உங்களுடைய உயர்கல்வி, பல்கலைக்கழக கல்வியாக இருக்கலாம் அல்லது தொழிற்கல்வியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சார்ட்டர்ட் மார்க்கெட்டிங், இவற்றுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு அடித்தளமாக, ஒரு அத்திவாரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கற்பிக்கின்ற போது முடியுமான வரை கூடுதல் கவனத்துடன் குறிப்புகளை எடுக்கும் தயார் நிலையில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் அது உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆரம்பிக்கிறேன். சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் தரம் 13 மாணவர்களுக்கான 14வது தேர்ச்சி, மிக நீண்ட நெடிய அலகு. இதில் நாங்கள் முதல்ல இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்ன என்று பார்த்தால், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்பது எவ்வாறு வரையறுக்கப்படலாம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் என்பது ஒரு வணிக அமைப்பொன்றினுடைய சந்தைப்படுத்தல் சார்ந்த இலக்கினையும் குறிக்கோளையும் வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு அந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய மனித, பௌதீக, நிதி மற்றும் தகவல், நேரம், ஏனைய சந்தைப்படுத்தல் தொடர்பான வளங்களையும் சந்தைப்படுத்தல் தொடர்பான கருமங்களையும் முகாமை செய்வது, அந்த செயன்முறைதான் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம். முகாமைத்துவம் என்பது ஒரு செயன்முறை, மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு ப்ரோசஸ். அமைப்பின் இலக்கு மற்றும் நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி இலக்கு குறிக்கோளை விளைதிறனாக அடைந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற முகாமை கருமங்கள் சார்ந்த செயன்முறைதான் முகாமைத்துவம். எனவே அங்கே இருந்து சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்துக்கான ஒரு வரவிலக்கணத்தை நாங்கள் கொண்டு வந்தோமென்றால், ஒரு அமைப்பினுடைய சந்தைப்படுத்தல் தொடர்பான இலக்கு நோக்கத்தினை வினைத்திறனுடனும் விளைதிறன் மிக்கதாகவும் அடைந்து கொள்ளும் பொருட்டு, வினைத்திறனாக வளங்களை பயன்படுத்த வேணும், விளைதிறனாக இலக்கு நோக்கத்தை அடைந்து கொள்ள வேணும். அதற்காக அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மனித, பௌதீக, நிதி, தகவல், நேரம், ஏனைய வளங்களை, சந்தைப்படுத்தல் சார்ந்த வளங்களையும் கருமங்களையும் முகாமை செய்கின்ற செயன்முறைதான் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம். இது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ஆரம்ப அடிப்படை விளக்கமாக இருக்கும். சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? சந்தைப்படுத்தல் என்றதுக்கு 2 வரவிலக்கணங்கள் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில இருக்கிறது. ஒன்று சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தினுடைய தந்தை மிஸ்டர் பிலிப் கொட்லர் என்பவரால் சொல்லப்பட்டது. இரண்டாவது அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன், அமெரிக்க சந்தைப்படுத்தல் நிறுவகம் என்ற அமைப்பினால் சொல்லப்பட்ட 2 வரவிலக்கணங்கள் அவதானத்தில் உள்ளன, டீச்சர்ஸ் கைடில் இருக்கிறது. அவற்றை பார்வையிடுவதற்கு முன்னர் சந்தைப்படுத்தல் என்றா என்ன? சற்று முன்னர் நான் சொன்னது சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம். வாட் இஸ் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்? அந்த மேனேஜ்மெண்ட் என்ற அந்த டெஃபினிஷனில் இருந்துதான் ஆப்பரேஷன் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான அந்த வரவிலக்கணங்களை நாங்கள் டெவலப் பண்ணுறோம். பேசிக் அங்கே தான் வருகுது.
இப்ப நாங்கள் பார்க்கிறது சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் மார்க்கெட்டிங்? நுகர்வோரது தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்கண்டு பூர்த்தி செய்து நுகர்வோர் திருப்தியினை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்தியினை திட்டமிடுதல் தொடக்கம் விற்பனையின் பின் சேவை வரை இடம்பெறக்கூடிய உற்பத்தி திட்டமிடல், உற்பத்திக்கு முன்னர் துவங்குது, விற்பனையின் பின் சேவை வரை இடம்பெறக்கூடிய, விற்பனைக்கு பின்னரான சேவை வரை இடம்பெறக்கூடிய உற்பத்தி திட்டமிடல், உற்பத்தி செய்தல், விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல் போன்ற சமூக ரீதியான கருமங்களையும் முகாமைத்துவ ரீதியான கருமங்களையும் உள்ளடக்கிய தொழிற்பாடு சந்தைப்படுத்தல். இந்த சந்தைப்படுத்தலுக்கு நாங்கள் சமூக தொழிற்பாடு என்று சொல்லுவோம். சமூக கருமம். நான் நிதி கருமத்தை சமூக கருமம் என்று சொல்றே இல்லை, உற்பத்திய சமூக கருமம் என்று சொல்றே இல்லை. ஏனென்றால் அவை நிறுவனத்துக்குள்ளே இடம்பெறுவது. சந்தைப்படுத்தல் என்பது உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகளை இறுதிப்பாவனை நுகர்வோருக்கு ஒப்படைக்கின்ற வரை மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும். எனவே இது சமூக கருமம், ஒரு முகாமைத்துவ கருமம். எனவே சந்தைப்படுத்தலுக்கான ஒரு பெர்ஃபெக்டான, ஒரு மிக துல்லியமான ஒரு டெஃபினிஷனை இங்க நான் தந்திருக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்க சந்தைப்படுத்தல் முகாமையின் தந்தை மிஸ்டர் பிலிப் கொட்லர் அவர்களுடைய வரவிலக்கணமும் அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் அந்த அமைப்பினுடைய வரவிலக்கணமும் நீங்கள் பின்னர் தனித்தனியாக அவதானிக்க முடியும். சந்தைப்படுத்தலுக்கான ஒரு துல்லியமான நிறைவான வரவிலக்கணத்துக்கு நாங்கள் மீண்டும் வந்தால், நுகர்வோருடைய தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்கண்டு அவற்றினை பூர்த்தி செய்து நுகர்வோர் திருப்தியினை கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்தி திட்டமிடல் துவக்கம் விற்பனையின் பின் சேவை வரைக்குமான உற்பத்தி திட்டமிடல், உற்பத்தி, விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல் என்ற அனைத்து விதமான சமூக ரீதியான மற்றும் முகாமைத்துவ ரீதியான கருமங்களை கொண்ட ஒரு தொழிற்பாடுதான் சந்தைப்படுத்தல். இட் இஸ் த பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன். தொடர்கிறது. சந்தைப்படுத்தலுக்காக சந்தைப்படுத்தல் முகாமையின் தந்தை மிஸ்டர் பிலிப் கொட்லர் என்ன வரவிலக்கணம் சொல்றார்? இது நீங்க உங்களோட டீச்சர்ஸ் கைட்லையும் பார்க்கலாம். தனிநபர்களினதும் குழுக்களினதும், குழுக்கள் என்பது சமூகம், தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான பெருமானம் உள்ள பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குதல், முன்வைத்தல், உருவாக்குதல், உற்பத்தி செய்தல். உற்பத்தி என்ற சொல் ஒரு மட்டான சொல். என்னென்னா அது முடிவு பொருளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். சேவைகள் உருவாக்கப்படும். முன்வைத்தல், சுதந்திரமாக பரிமாற்றம் செய்தல். அடிச்சு கொடுக்கிற இல்லை, அன்பா கொடுக்கிறது, விரும்பி எடுக்கிறது. பரிமாற்றம் சுதந்திரமாக இடம்பெற வேணும், அதான் பரிமாற்றம். போன்ற சமூக ரீதியான முகாமைத்துவ ரீதியான செயல்பாடுகள் சந்தைப்படுத்தல். ஒரு அருமையான அழகான துல்லியமான விளக்கம். நீங்கள் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்திற்கு பல நூல்கள் இருந்தாலும் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பை பிலிப் கொட்லர். இன்றைய கொட்லர் அண்ட் கீலர் என்ற 2 பேருடைய அந்த புத்தகங்கள் இருக்கிறது. கொட்லர் தான் அந்த மூலகர்த்தா. அவருடைய வரவிலக்கணம், அவர்தான் ஃபாதர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். தனிநபர்களினதும் குழுக்களினதும் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது ஒரு சமூகம் தேவைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தேவையான பெருமானம் உள்ள பொருட்கள் சேவைகளை, இந்த பெருமானம் என்றதுக்கு இவர் சொல்றார் சந்தைப்படுத்தக்கூடிய உருப்படிகள், தனிய பொருட்கள் சேவைகள் மட்டுமல்ல. பிலிப் கொட்லருடைய பார்வையில் சந்தைப்படுத்தக்கூடிய உருப்படிகளை 10ஆக சொல்கிறார். பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள், இடங்கள், நிகழ்வுகள், நபர்கள், ஒழுங்கமைப்புகள், அனுபவங்கள், ஆதனங்கள், தகவல்கள். இது சந்தைப்படுத்தக்கூடிய உருப்படிகள். அந்த பெருமானம் ஒன்று உள்ள பொருட்களையும் சேவைகளையும் உருவாக்குதல், உற்பத்தி செய்தல், அதை முன்வைத்தல், சுதந்திரமாக பரிமாற்றம் செய்தல் போன்ற சமூக ரீதியான முகாமைத்துவ ரீதியான செயல்பாடுகள் தான் சந்தைப்படுத்தல். எனவே பிள்ளைகள், ஒவ்வொரு விளக்கங்களையும் வரவிலக்கணங்களையும் நீங்கள் பார்க்கிற போது, படிக்கிற போது அவற்றை அழகாக விளங்கி விரும்பி பார்த்தீங்கள் என்றால் அது உங்களுக்கு மனதில் நிற்கும். இப்போ சில பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்றால்,
மற்றைய பாடங்கள் பொருளியல் பாடம் கணக்கீட்டு பாடத்தோடு ஒப்பிடுகிற போது வணிகக் கல்வி பாடத்திலே அதிகமான நோட்ஸ், அதை எவ்வாறு பாடமாக்குறது என்ற ஒரு கடினத்தன்மையை உணர்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதை நீங்கள் பாடமாக்குறதில்லை. நான் ஒரு முந்தைய ஒரு விரிவுரையிலும் சொன்னான், வணிகக் கல்வி என்பது நீங்கள் படிக்கிறது இல்லை, அதை விரும்ப வேணும். அதோடைய ஒரு பிணைப்பு, ஒரு லவ் ஒன்று வர வேணும். அப்போ தான் பாடம் நிற்கும். மற்றபடி அந்த நோட்ஸை போய் நாங்கள் பாடமாக்க முயற்சித்தோம்னா எங்களோட பிரெயினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, எங்களோட பிரெயின் ஷெல்லுக்கு ஒரு கொள்ளளவு இருக்குது. அதுக்களோடைய திணிச்சு விட்டோம்னா இருக்கிறதெல்லாம் வெளியில் போடும். ஆகவே அதை விரும்பி படிக்கிற போது தேவையான முறையில் விரும்புதல். இவங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்தோடு நாங்கள் இது அம்மா இது அப்பான்னு சொல்ல முடியும். அது காரணம் நாங்கள் அடிக்கடி பார்க்குறதும் விரும்பி பார்க்குறதும். அது முக்கியமான விடயம். அம்மா அப்பாவை நாங்கள் அடிக்கடி பார்க்குறோம். அதே போல் பாடத்தையும் அடிக்கடி பார்க்கணும், அடிக்கடி படிக்கணும் திரும்ப திரும்ப. ரெண்டாவது விரும்பி பார்க்கணும். அவை அந்த ஒரு இயல்பை வணிகக் கல்விக்கு உருவாக்கினால் அது இலகுவாக இருக்கும். இத்தனை ஆண்டு அனுபவத்தில் நான் கண்டது, வணிகக் கல்வி பாடத்தை சில பிள்ளைகள் மிக விரும்பி படிப்பார்கள். விரும்பி படிக்கிற போது அவர்கள் ஒரு ஏஓ A+ஓ 85-90 மார்க்ஸுக்கு போய் நல்ல சர் ஸ்கோர் எடுத்து இலங்கையில் இருக்கக்கூடிய முதல் தர பல்கலைக்கழகங்களில் தங்களுடைய பட்டத்தை தொடருவார்கள். ஏன் நான் சொல்கிறேன் என்று கேட்டால், அந்த விரும்புதல் என்றது மிக முக்கியம். வெறுப்போட ஆரம்பத்திலே நாங்கள் வெறுப்போடு போயிருந்தோம்னா அது ஒன்றும் விளங்காது, பொறுப்பில்லாத வேலையாக தான் இருக்கு. அமெரிக்க சந்தைப்படுத்தல் நிறுவனம் AMA, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் சொல்கிறார், சந்தைப்படுத்தல் என்பது தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் நோக்கங்களை, அவர் தனிநபர்கள் குழுக்கள் என்று சொல்றார், இவர் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பரிமாற்றம் செய்வதற்கு தேவையான பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள் தொடர்பான திட்டமிடுதல், அதை செயல்படுத்தல், அதை விலை குறித்தல் பிரைசிங், விநியோகித்தல் டிஸ்ட்ரிபியூஷன், மேம்படுத்தல் ப்ரமோஷன் போன்ற செயல் ஒழுங்குகள் தான் சந்தைப்படுத்தல். இந்த ரெண்டு டெஃபினிஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வருகிறது, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி. அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு பெர்ஃபெக்ட் டெஃபினிஷனை கிரியேட் பண்ணினான். நுகர்வோரது தேவைகள் விருப்பங்களை இனங்கண்டு பூர்த்தி செய்து நுகர்வோர் திருப்தியினை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் சந்தைப்படுத்தல்ல, சந்தையில் மன்னன் நுகர்வோர். சந்தைப்படுத்தலின் அடிப்படையான மைய எண்ணக்கரை இலட்சியம் நுகர்வோர் திருப்தி, கன்சியூமர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அதற்காக பெருமானமுள்ள பொருட்கள் சேவைகளை உருவாக்குதல், அதை விலையிடல், விநியோகித்தல், மேம்படுத்தல் போன்ற செயல்பாடுகள் தான் சந்தைப்படுத்தலாக வரும். அப்போ உங்களை எக்ஸாமில் கேட்கிற போது அமெரிக்க சந்தைப்படுத்தல் நிறுவனத்தினுடைய வரவிலக்கணம் என்றால் இதை கொடுப்பீங்கள். மிஸ்டர் பிலிப் கொட்லர் அவர்களின் வரவிலக்கணம் என்றால் முன்னர் பார்த்ததை கொடுப்பீங்கள். நேரடியாக சந்தைப்படுத்தல் வரையறுக்க வரவிலக்கணப்படுத்துக என்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்கள், நுகர்வோரின் தேவைகள் விருப்பங்களை கண்டறிந்து பூர்த்தி செய்து நுகர்வோர் திருப்தியினை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் உற்பத்தியை திட்டமிடுவது தொடக்கம் அவை இறுதி நுகர்வோரிடம் கையளிக்கின்ற விற்பனையின் பின் சேவை வரையில் இடம்பெறுகின்ற உற்பத்தி உருவாக்குதல், விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல், இந்த மாதிரியான கருமங்களை உள்ளடக்கிய ஒரு செயல் ஒழுங்கு, செயல்பாட்டு ஒழுங்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதி கருமங்களை உள்ளடக்கிய செயல் ஒழுங்கு தான் சந்தைப்படுத்தல். பிள்ளைகள், சந்தைப்படுத்தலுக்குள்ளே சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி இருக்கிறது, உற்பத்தி அல்லது கொள்வனவு செய்தல் இருக்கிறது, களஞ்சியப்படுத்தல் இருக்கிறது, தரம் பிரித்தல் தரப்படுத்தல் இருக்கிறது, பொதியிடல் இருக்கிறது, குறியிடல் இருக்கிறது, விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல், விற்பனை, விநியோகம், விற்பனையின் பின் சேவை, இந்த அத்தனையும் சேர்ந்ததுதான் மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படுகின்ற விடயமாக வரும். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், சந்தை மார்க்கெட் என்றால் என்ன. இந்த இடத்துல நான் ரெண்டு விடயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். சந்தை என்பதை நாங்கள் ரெண்டு வியூவில் பார்க்க முடியும். ஒன்று பொருளியல் ரீதியான வியூ, எக்கனாமிக் பேசிக்கில் பார்க்கலாம். பொருளியல் ரீதியான வியூவில் நாங்கள் பார்க்கின்ற போது கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சந்திக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நிலைமை, ஒரு பிசிக்கல் என்வையார்மெண்ட், ஒரு சிச்சுவேஷன், அதுதான் சந்தை. இது ஒரு பொருளியல் ரீதியான விளக்கம். ஆனால் சந்தைப்படுத்தல் ரீதியாக சந்தை என்பதற்கு இன்னொரு விளக்கம் இருக்கிறது.
ஒரு பொருளை அல்லது சேவையினை கொள்வனவு செய்வதற்கான விருப்பமும் கொள்வனவு சக்தி, பணம் செலுத்தக்கூடிய சக்தியும் உள்ள சமமான தேவைகள் விருப்பங்களை கொண்ட நுகர்வோர் குழு அல்லது வாடிக்கையாளர் தொகுதி அல்லது கூட்டம் தான் சந்தை. அப்ப முதல்ல பொருளியல் ரீதியாக பார்த்த விளக்கம், சந்தை என்பது ஒரு பிசிக்கல் என்விரான்மென்ட், ஒரு சிச்சுவேஷன், தட் இஸ் அ பிளேஸ். ஆனால் இங்கே சந்தைப்படுத்தலில் சந்தை என்பது ஒரு நுகர்வோர் கூட்டம், ஒரு வாடிக்கையாளர் தொகுதி. எனவே சந்தைப்படுத்தலில் சந்தை என்பதற்கு நாங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிற போது, ஒரு பொருளை அல்லது சேவையினை கொள்வனவு செய்வதற்கான விருப்பமும் கொள்வனவு சக்தியும் உள்ள ஒரு பொருள் மீது கேள்வி ஏற்பட வேண்டும் என்ற 2 காரணிகள் அவசியம். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வி. ஒன்று, நுகர்வோருக்கு அதை வாங்குவதற்கு விருப்பம் இருக்க வேண்டும். 2வது, கொள்வனவு சக்தி, பர்ச்சேசிங் பவர், பணம் செலுத்தக்கூடிய வலிமை, ஆற்றல் இருக்க வேண்டும். அந்த விருப்பமும் கொள்வனவு சக்தியும் உள்ள சமமான தேவைகள் விருப்பங்களை கொண்ட, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஈக்குவல் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நுகர்வோர் குழு அல்லது வாடிக்கையாளர் கூட்டம் சந்தை என்று கூற முடியும். இந்த சந்தையினை கொள்வனவின் நோக்கம், அவர்களின் தேவை, விருப்பம் என்ற காரணியை வச்சு 2ஆ பிரிக்கலாம். ஒன்று நுகர்வோர் சந்தை, நுகர்வோர் பொருள் சந்தை என்று தெளிவாக சொல்லலாம். கைத்தொழிலாளர் சந்தை, கைத்தொழிலாளர் பொருள் சந்தை. பிள்ளைகள், பொருட்கள் கொள்வனவு செய்யப்படுகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் 2ஆ பிரிப்பாம். ஒன்று நுகர்வோர் பொருள், கைத்தொழில் பொருள். இறுதி பயன்பாட்டு நோக்கத்திற்காக வாங்கப்படுகின்ற பொருட்கள் நுகர்வோர் பொருள். ஒரு உற்பத்தியின் உள்ளீடாக பயன்படுத்துவதற்காக, உற்பத்தி நோக்கத்திற்காக வாங்கப்படுகின்ற பொருட்கள் கைத்தொழிலாளர் பொருள். எனவே நுகர்வோர் பொருட்களை வழங்கக்கூடிய சந்தை நுகர்வோர் சந்தை, நுகர்வோர் பொருள் சந்தை. அது வசதி பண்டமாக இருக்கலாம், கடைப்பண்டமாக இருக்கலாம், சிறப்பு பண்டமாக இருக்கலாம், நாடா பண்டமாக இருக்கலாம். நுகர்வோர் பொருள் சந்தை. கைத்தொழிலுக்கான உள்ளீடுகளை வழங்கக்கூடிய சந்தை கைத்தொழிலாளர் பொருள் சந்தை. அது மூலப்பொருட்கள், உதிரிப்பாகங்களுக்கான சந்தையாக இருக்கலாம், மூலதன உருப்படிகளுக்கான சந்தையாக இருக்கலாம், வழங்கல் மற்றும் வணிக சேவைகளுக்கான சந்தையாக, கைத்தொழில் சேவைகளுக்கான சந்தையாக இருக்கலாம். எனவே சந்தையில் கொள்வனவாளர்களினுடைய நோக்கம், கொள்வனவுக்கான தேவைகள், விருப்பங்கள் என்பவற்றின் அடிப்படையில் சந்தைகள் நுகர்வோர் சந்தை, கைத்தொழிலாளர் சந்தை என்று 2 வகையில் வகைப்படுத்த முடியும். நவீன பரிமாற்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் சந்தைகளின் வகை. ஒரு காலத்தில் உற்பத்தி என்பது சொந்த நுகர்வுக்காக இடம்பெற்றது. அங்கிருந்தான் வணிகம் என்றது வளர்ச்சி அடைந்தது. முன்னர் சுயதேவை பூர்த்தி, பிறகு அதில் மிக ஏற்படுகின்ற போது பண்டமாற்று முறை, பிறகு பணமுறை, அப்படியே வந்து இன்றைக்கு நாங்கள் தகவல் தொழில்நுட்ப புரட்சி வளர்ச்சி காரணமாக இலத்திரனியல் வணிகம் வரைக்கும் வந்திருக்கிறோம். அது வணிக அடிப்படையில் படித்த விடயம். நவீன பரிமாற்று பொருளாதாரம், அதன் அடிப்படையில் சந்தைகளின் வகை. ஒன்று வளைச்சந்தை, ரிசோர்ஸ் மார்க்கெட். அதாவது உற்பத்தி காரணிகளை வழங்கக்கூடியவர்களின் சந்தை. உற்பத்தி காரணிகளவை நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இதைவிட நாங்கள் அறிவு, தகவல், நேரம் கூட அங்கே வருகிறது. வளமாக நாங்கள் படித்த நாங்கள் வணிக வளம். உற்பத்தி சந்தை, பொருட்களை உற்பத்தி செய்வோரின் சந்தை. அரசாங்க சந்தை, அரசாங்கம்தான் வரிகளை வசூலிக்கிறது, தேவையான உதவிகளையும் வணிகருக்கு, முயற்சியாளர்களுக்கு செய்கிறது, அது அரசாங்க சந்தை. நுகர்வோர் சந்தை, இறுதி பயன்பாட்டாளர்களின் சந்தை, முகவர் சந்தை. அந்த உற்பத்தியாளரையும் இந்த நுகர்வோரையும் இணைத்துவிடக்கூடியவர்களை முகவர்கள் என்று படிக்கிறோம், அந்த முகவர் சந்தை. எனவே நவீன பரிமாற்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் சந்தைகள் 5ஆக வகைப்படுத்தப்படும். வளைச்சந்தை அல்லது காரணி சந்தை, உற்பத்தி சந்தை, அரசாங்க சந்தை, அரச சந்தை, நுகர்வோர் சந்தை, முகவர் சந்தை. இங்கே இந்த அரசாங்க சந்தையை மையப்படுத்தி ஏனைய சந்தைகள் இயங்கும். இந்த சந்தைகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள வகையில் காணப்படும். அதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த வரிப்படத்தை நீங்கள் ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் பார்க்கலாம்.
மத்தியில அரச சந்தை கவர்மெண்ட் மார்க்கெட் இருக்கும். அந்த அரசாங்க சந்தைக்கும் ஏனைய சந்தைகளுக்கும் இடையில தொடர்புகள் காணப்படும். ஏனைய சந்தைகளுக்கும் இடையில தொடர்புகள் காணப்படும். இப்போ உதாரணத்திற்கு உற்பத்தி சந்தை எடுத்தால் உற்பத்தி சந்தையிலிருந்து பொருட்களும் வரிகளும் அரசுக்கு போய் சேரும். உற்பத்தியாளர்கள் டாக்ஸை பே பண்ணுவார்கள், சில உற்பத்தி பொருட்களை அரசு கொடுப்பார்கள். அதே போல பணமும் சேவைகளும் அரசாங்கத்தால் உற்பத்தியாளருக்கு பொருட்களை வாங்கினால் பணம் வழங்கப்படும், சேவைகள் வழங்கப்படும். இதே போல நீங்கள் ஒவ்வொரு சந்தைக்கும் இடையில், நுகர்வோர் சந்தைக்கும் அரச சந்தைக்கும் இடையில் தொடர்பை பாருங்கள். வரிகள் நுகர்வோரால் செலுத்தப்படும், சேவைகள் அரசாங்கத்தால் வழங்கப்படும். அதே போல நுகர்வோர் சந்தைக்கும் வளச்சந்தைக்கும் இடையில் தொடர்பு இருக்கு பாருங்கள். நுகர்வோரால் மக்களால் வளங்கள் உற்பத்தி காரணிகள் வளச்சந்தைக்கு தரப்படும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அதுக்குரிய பணம் வளச்சந்தை நுகர்வு செய்வோர் கொடுப்பார்கள். அதே போல வளச்சந்தைக்கும் உற்பத்தி சந்தைக்கும் தொடர்பு இருக்கும். வளச்சந்தை உற்பத்தியாளருக்கு வளங்களை கொடுக்கும், அதுக்கு பதிலாக பணத்தை பெற்றுக்கொள்ளும். அதே போல உற்பத்தி சந்தைக்கும் முகவர் சந்தைக்கும் இடையில தொடர்பு இருக்கும். உற்பத்தியாளர்களால் பொருட்கள் சேவைகள் முகவர்களுக்கு அளிக்கப்பட்டு இறுதி நுகர்வோருக்கு வழங்கப்படும். பாருங்கள், அந்த பொருட்கள் சேவைகள் அப்படியே வந்து அந்த அம்புக்குறி முகவரிட்டே இருந்து வந்து அப்படியே நுகர்வோருக்கு போகுது. அதேபோல உற்பத்தியாளருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கும் முகவர்கள், பிறகு நுகர்வோரிட்டே இருந்து பணம் பெற முடியும். அந்த அம்புக்குறி கீழே வர வேணும், அது உங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ் கைட பாருங்கள். எனவே அரசாங்க சந்தையை மையப்படுத்தி வளச்சந்தை, நுகர்வோர் சந்தை, உற்பத்தி சந்தை, முகவர் சந்தை, இந்த 4 சந்தைகள் எவ்வாறு தொழிற்படும். இது ஒரு சின்ன டயக்ராம். ஒரு சந்தைக்கும் இன்னொரு சந்தைக்கும் இடையில ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு தொடர்பு இருக்கும், அவ்வளவுதான். தொடர்ந்து சந்தைப்படுத்தல் என்ற தொழிற்பாட்டினுடைய அடிப்படையான பண்புகள் என்ன? மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்தல் என்ற தொழிற்பாட்டினுடைய அடிப்படையான பண்புகள் என்ன அவதானிக்க வேண்டும். இதுவரை சந்தைப்படுத்தலுக்கான வரவிலக்கணங்கள் நீங்க பார்த்தீங்க தானே. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் வரவிலக்கணங்கள், மார்க்கெட்டிங் வரவிலக்கணங்கள் மிஸ்டர் பிலிப் கொட்லர் உடையது, அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் உடையது, அதைவிட பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு வரவிலக்கணம். இதை வச்சுக்கொண்டு சந்தைப்படுத்தலுக்கான அடிப்படையான பண்புகள். நுகர்வோனை மன்னனாக கொண்டு ஒரு தொழிற்பாடு. கன்சியூமர் தான் கிங். அதென்ன கன்சியூமர் தான் கிங்? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் சந்தையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நுகர்வோர் தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்காண வேணும், அதை திருப்திப்படுத்த வேணும், நுகர்வோற்றை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேணும். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம்தான் சந்தைப்படுத்தலில் வெற்றி பெற முடியும். எனவே நுகர்வோனை மன்னனாக கொண்ட ஒரு தொழிற்பாடு சந்தைப்படுத்தல். இரண்டாவது, நுகர்வோரது தேவைகளை விருப்பங்களை திருப்தி செய்வது, அதை பூர்த்தி செய்வதுடன் தொடர்புடையதுதான் சந்தைப்படுத்தல். நுகர்வோருடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வேணும், நுகர்வோரை திருப்திப்படுத்த வேணும். அதனூடாகத்தான் சந்தைப்படுத்தலில் வெற்றி பெற முடியும். அதே போல நுகர்வோரில் ஆரம்பித்து நுகர்வோரில் முடிவடைகின்றது. கவனிக்கத்தக்கது. சந்தைப்படுத்தல் தொழிற்பாடு சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியோடு தொடங்குகிறது. அந்த ஆராய்ச்சியின் நோக்கம் என்ன? நுகர்வோருக்கு என்ன வகையான பொருட்கள் சேவைகள் தேவைப்படுகிறது என்பதை ஆய்வு செய்வது. நுகர்வோரில் முடிவடைகிறது விற்பனையின் பின் சேவை. விற்பனைக்கு பின்னரும் நுகர்வோருக்கு திருப்தியை ஏற்படுத்துவதற்காக நுகர்வோரை, கொள்வனவாளரை ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய நிரந்தரமான வாடிக்கையாளர் ஆக்கிக் கொள்வதற்காக விற்பனைக்கு பின் சேவைகளை அளிக்கிறார். அவ சந்தைப்படுத்தல் என்ற அந்த தொழிற்பாடு நுகர்வோரில் தொடங்குகிறது, நுகர்வோரில் முடிவடைகிறது. நான்காவது, சந்தைப்படுத்தல் தொழிற்பாடு உற்பத்திக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு விற்பனைக்கு பின்னர் தொடர்கிறது. உற்பத்திக்கு முன்னர் ஆரம்பிக்கப்படுகிறது சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி. நுகர்வோற்ற தேவைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, நுகர்வோருடைய நடத்தை எவ்வாறு இருக்கிறது, இந்த ஆராய்ச்சிக்கு பிறகுதான் உற்பத்தியே நடக்கிறது.
உற்பத்திக்கு முன் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி, விற்பனைக்கு பின்னர் தொடர்கிறது. இப்போ நாங்கள் ஃபர்னிச்சரை வாங்குகிறோம், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், வீடு வரை இலவச போக்குவரத்து. அதே போல ஒரு அண்டனாவை வாங்குகிறோம் அல்லது ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸை வாங்குகிறோம், வீட்டை கொண்டு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. இதெல்லாம் விற்பனைக்கு பின் சேவை, அது ஃப்ரீயாக கூட வழங்கப்படும். ஏன்? நுகர்வோரை தன் நிரந்தர வாடிக்கையாளனாக வைத்துக் கொள்வதற்காக. எனவே சந்தைப்படுத்தல் என்பது உற்பத்திக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு விற்பனைக்கு பின்னும் தொடர்கிறது. அப்பதான் உண்மையான நுகர்வோர் திருப்தி வந்து சேரும். ஐந்தாவது, சந்தைப்படுத்தல் என்பது ஒரு சமூக ரீதியான, முகாமைத்துவ ரீதியான பல கருமங்களை கொண்ட ஒரு தொழிற்பாடு. நான் ஏற்கனவே சொன்னான், மார்க்கெட்டிங் என்பது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி, ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. எனவே சந்தைப்படுத்தலின் அடிப்படையான பண்புகள் எவை? நுகர்வோரை மன்னனாக கொண்ட தொழிற்பாடு, நுகர்வோர் தேவைகள், விருப்பங்கள், திருப்தி என்பவற்றை ஏற்படுத்துவதுடன் பூர்த்தி செய்வதுடன் சம்பந்தப்பட்ட தொழிற்பாடு, நுகர்வோரில் ஆரம்பித்து நுகர்வோரில் முடிவடைகின்ற தொழிற்பாடு, உற்பத்திக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு விற்பனைக்கு பின்னரும் தொடருகின்ற தொழிற்பாடு, சமூக ரீதியான, முகாமைத்துவ ரீதியான பலவித கருமங்களை தன்னுள்ளே உள்ளடக்கிய தொழிற்பாடு. இதுதான் சந்தைப்படுத்தலின் அடிப்படை பண்புகள். சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவங்கள். இந்த மார்க்கெட்டிங் என்ற ஃபங்க்ஷன் ஏன் அவசியம்? 3 கோணங்கள்ல பார்க்கிறோம். வணிகருக்கு அல்லது சந்தைப்படுத்துவோருக்கு ஏன் அவசியம்? நுகர்வோருக்கு அல்லது வாடிக்கையாளருக்கு ஏன் அவசியம்? பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தல் ஏன் அவசியம்? சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவங்கள். ஏன் சந்தைப்படுத்தல் அவசியம்? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனத்திற்கு, ஒரு வணிகருக்கு, ஒரு சந்தைப்படுத்துவோருக்கு ஏன் சந்தைப்படுத்தல் அவசியம்? ஒன்று, வாடிக்கையாளர்களை உருவாக்கவும் அந்த வாடிக்கையாளர்களை தொடர்ந்து நிறுவனத்துடன் இணைத்து வைத்திருக்கவும். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியை செய்யலாம். உற்பத்தி, விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல், இதெல்லாம் எதற்காக? வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக. நுகர்வோர் என்பது வேற, வாடிக்கையாளர் என்பது வேற. இலங்கையின் சனத்தொகை, இலங்கையின் நுகர்வோர் தொகை. உலகத்தின் சனத்தொகை, உலக நுகர்வோர் தொகை. ஆனால் வாடிக்கையாளர் என்பது வேற, கன்சியூமர், கஸ்டமர். ஒரு நிறுவனத்தில் விசுவாசத்துடன் தொடர்ச்சியாக பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் வாடிக்கையாளர்கள். எனவே நுகர்வோர் என்பது ஒரு பெரிய வட்டம் என்று, அதுக்கு உள்ள சின்ன வட்டம் தான் வாடிக்கையாளர். அந்த வாடிக்கையாளர்களை உருவாக்கவும் உருவாக்கப்பட்ட வாடிக்கையாளர்களை நிறுவனத்துடன் தொடர்ந்து வைத்திருக்கவும் சந்தைப்படுத்தல் அவசியம். நிறுவனத்தின் வெற்றியினை தொடர்ந்து பேணுவதற்கு, வெற்றி அடைந்து விட்டால், வெற்றி அடைகிறது முக்கியமில்லை சந்தைப்படுத்தும் நிறுவனம், ஏன் தனி மனிதனும் கூட, அந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு முறையான சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் அவசியம். அதுக்கு சந்தைப்படுத்தல் அவசியம். இலாபம் பெறுவதை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்துவது சந்தைப்படுத்தலின் முக்கியமான கருமங்களில் ஒன்று விற்பனை. சந்தைப்படுத்தல் பல கருமங்களை கொண்டது. இப்ப சொன்னான், அதுல முக்கியமான கருமம் விற்பனை. அந்த விற்பனையினுடைய இலட்சியம் லாபம் உழைத்தல். அந்த லாபத்தை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தல், ஒரு சஸ்டைனபிள் ப்ராஃபிட்டாக இருக்க வேணும். உரிமையாளர்கள் ஊழியர்களை திருப்திப்படுத்த, ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருந்தால்தான் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை காண முடியும். அப்பதான் உரிமையாளருக்கு நியாயமான கொடுப்பனவுகள் ஈடுபடுத்திய மூலதனத்து கிடைக்கும், ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும். அப்ப உரிமையாளர் ஊழியரை திருப்திப்படுத்த வேண்டுமென்றால் மார்க்கெட்டிங் என்ற ஒரு ஃபங்க்ஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சரியாக தேவைப்படும். போட்டிகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுக்க, இன்னைக்கு வணிகத்தின் புதிய போக்குகளில் ஒன்று உயர்வான வணிக போட்டி. வணிகத்தின் புதிய போக்குகள் உலகமயமாகுதல், இலத்திரனியல் வணிக விருத்தி, இலத்திரனியல் பணப்பாவனை, வாடிக்கையாளரின் அதிகரித்த செல்வாக்கு, சமூக பொறுப்பு மீதான அக்கறை விரிவாக்கம், உயர்ந்த வணிக போட்டி. இன்றைக்கு போட்டித்தன்மை என்பது உச்சமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இலங்கையில் சாஃப்ட் ட்ரிங்க் என்றால் எலிபென்ட் ஹவுஸ் தான் இருந்தது. ஆனால்
அரசாங்கத்தினுடைய திறந்த பொருளாதார கொள்கைக்கு கீழே அமெரிக்க நிறுவனங்கள் கோகா கோலா, பெப்சி, இன்னும் பல நிறுவனங்கள் இலங்கைக்குள்ள இருக்கு. அப்ப இங்கே ஒரு உயர்வான வணிக போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முறையான சந்தைப்படுத்தல் கருமங்கள், சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது சந்தை பங்கின் அளவை விரிவுபடுத்திக் கொள்ள. சந்தை பங்கு, மார்க்கெட் ஷேர், ஒரு பொருளுக்கான மொத்த சந்தையில் ஒவ்வொரு சந்தைப்படுத்தும் நிறுவனமும் கொண்டிருக்கக்கூடிய பாகம் சந்தை பங்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சொப்ட்ரிங்குக்கான மார்க்கெட் 100% கன்சியூமர் என்றால் அதில் 30% எலிமெண்ட் ஹவுஸ், 20% பெப்சி, 15% கோகா கோலா. அப்படி என்றால் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் சந்தை பங்கு. அந்த சந்தை பங்கை ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தொடர்ந்து அதிகரித்து கொள்ள வேணும், விரிவுபடுத்த வேணும். லாபத்தை அதிகரிப்பது வேறு, சந்தை பங்கை அதிகரிப்பது வேறு. விலையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் லாபத்தில் அதிகரிப்பு ஏற்படுத்தலாம். ஆனால் வாடிக்கையாளர்களை, நுகர்வோரை தன்னை நோக்கி ஈர்த்து கொள்வதன் மூலம்தான் போட்டியாளர்களின் நுகர்வோரை எம்மை நோக்கி கவருவதன் ஊடாகத்தான் சந்தை பங்கை விரிவுபடுத்தலாம். எனவே சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவங்கள்ல வணிகருக்கு அல்லது சந்தைப்படுத்தலில் ஈடுபடும் நிறுவனத்துக்கு ஏன் சந்தைப்படுத்தல் அவசியம்? வாடிக்கையாளர்களை உருவாக்கவும், உருவாக்கி கொண்ட வாடிக்கையாளர்களை தொடர்ந்து வைத்திருக்கவும், நிறுவனத்தின் வெற்றியினை தொடர்ந்து பேணுவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, இலாபம் பெறுவதனை தொடர்ச்சியாக உறுதி செய்வதற்கு, உரிமையாளர்கள் ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவர்களின் திருப்தியை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு, சந்தையில் இருக்கக்கூடிய போட்டி நிறுவனங்களின் போட்டிகளுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கு, சந்தை பங்கினை அதிகரிப்பதற்கு, விரிவாக்கம் செய்வதற்கு. இது சந்தைப்படுத்தல் ஏன் சந்தைப்படுத்துவோருக்கு, வணிகருக்கு முக்கியத்துவமானது. இரண்டாவது, நுகர்வோருக்கு. சந்தைப்படுத்தல் எந்த வகையில் நுகர்வோருக்கு பயன்படும், எந்த வகையில் நுகர்வோருக்கு உதவியாக இருக்கும்? ஏன் முக்கியம்? செலவிடும் பணத்திற்கு உச்சமான திருப்தியை பெற. நாங்கள் பெருமானம் என்ற ஒரு விடயம் அறிஞ்சிருப்போம். இங்கேயும் அந்த பெருமானம் என்ற ஒரு விடயம் சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கருக்களுக்குள்ள வரும். பெருமானம் என்பது கொடுக்கின்ற விலைக்கும் பெறுகின்ற திருப்தி அல்லது பயனுக்கும் இடையிலான தொடர்பு. பொருட்கள் சேவைகள் தொடர்பாக நுகர்வோரால் மேற்கொள்ளப்படும் ஒட்டுமொத்தமான அளவீடும் மதிப்பீடும் தான் பெருமானம். The total evaluation of consumer. செலவிடும் பணத்திற்கு கொடுக்கின்ற விலைக்கு உச்சமான திருப்தியை பெறுவது, அதான் பெருமானம். நாங்கள் ஒரு பொருளை வாங்கி நுகர்ந்து போட்டு சொல்றோம் பெறுமதியான பொருள், அதனுடைய அர்த்தம் அதுதான். இரண்டாவது, சந்தை பற்றிய தகவல்களை பெறவும் விளக்கத்தினை பெறவும். அதற்காகத்தான் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் மேம்படுத்தல் கலவை மாறிகளை பிரயோகிக்கிறது. விளம்பரப்படுத்தல், விற்பனை மேம்படுத்தல்கள், நேரடி சந்தைப்படுத்தல்கள், நேராள் விற்பனை நிகழ்வுகள், அனுபவங்கள், அதேபோல பகிரங்கப்படுத்தல்கள், இவையெல்லாம் வரும், பின்னர் வரும். எனவே சந்தை பற்றிய தகவல்களை நுகர்வோர் அறிந்து விளக்கம் பெற சந்தைப்படுத்தல் தொழிற்பாடு அவசியம். இலகுவாக கொள்வனவை மேற்கொள்ள சிறந்த விநியோகம் தேவைப்படும். பொருட்கள் சேவைகளை தாராளமாகவும் தரமாகவும் பெற சிறந்த நுகர்வு மூலம் வாழ்க்கை தரத்தினை உயர்த்த, சிறந்த நுகர்வின் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த. இன்றைக்கு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு வருகிறதா? என்ன காரணம்? நாங்கள் நுகரக்கூடிய பொருட்கள் சேவைகள் பன்முகப்படுத்தப்படுகிறது. எந்த சேவையாகவும் இருக்கலாம். அதே போல அது நுகர்வோரினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அடித்தளமாக இருக்கிறது. எனவே சந்தைப்படுத்தல் என்ற கருமம் நுகர்வோருக்கு எந்த அடிப்படையில் உதவலாம்? செலவிடும் பணத்திற்கு உச்ச பெருமானம் திருப்தியை பெறலாம். சந்தை பற்றிய தகவல்களையும் அதற்கான விளக்கத்தையும் பெற முடியும். கொள்வனவு கருமத்தினை இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொருட்கள் சேவைகளை தரமாகவும் தேவையான அளவு தாராளமாகவும் பெற முடியும். சிறந்த நுகர்வின் மூலம் நுகர்வோர் தங்கள வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதை மேம்படுத்தி கொள்ள முடியும்.
சரி, இந்த சந்தைப்படுத்தல் என்ற தொழிற்பாடு தேசிய பொருளாதாரத்திற்கு எந்த அடிப்படையில் உதவலாம்? முதல்ல பார்த்தனாங்க சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவம் சந்தைப்படுத்துவோருக்கு ஏன், பின்னர் நுகர்வோருக்கு ஏன், பின்னர் தேசிய பொருளாதாரத்திற்கு ஏன். தேசிய பொருளாதாரத்திற்கு சந்தைப்படுத்தல் ஏன் அவசியம்? உற்பத்தியின் அளவு விரிவடையும் அல்லது உற்பத்தி பல்வகைப்படுத்தப்படும். உற்பத்தியின் அளவு விரிவடையும், கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுது. ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனி முதல்ல ஒரு பரிசோதனை சந்தைப்படுத்தலுக்காக ஒரு 100 அலகு பொருட்களை உற்பத்தி செய்வார். கேள்வி கூட 500 அலகு, பிறகு 1000 அலகு, பிறகு 50,000 அலகு, பிறகு மில்லியன் கணக்கான அலகுகள். அப்போ உற்பத்தியின் அளவு விரிவடையுது. இது பொருளாதார நன்மை, தேசிய உற்பத்தி கூடுது. பல்வகைப்படுத்தல், டைவர்சிஃபிகேஷன் ஏற்படும். அது என்ன பல்வகைப்படுத்தல்? சிங்கர் கம்பெனி ஆரம்பத்தில் தையல் மிஷின், இன்றைக்கு சிங்கர் டிவி, சிங்கர் ஃபேன், சிங்கர் ஃப்ரிட்ஜ், சிங்கர் வாஷிங் மிஷின், சிங்கர் தளபாடம். டைவர்சிஃபிகேஷன், ஒரு பொருளின் உற்பத்தி பல பொருட்களின் உற்பத்தியாக விரிவுபடுத்தப்படுதல். இது தேசிய பொருளாதாரத்துக்கு நன்மை தரும். பல்வேறுபட்ட உற்பத்திகளின் புத்தாக்கம் ஏற்படும், இனோவேஷன். புதிய பொருட்கள் சேவைகள் சந்தையில போட்டி காரணமாக புதிய புதிய பொருட்கள் சந்தைப்படுத்துவதால் கொண்டு வரப்படும், புத்தாக்கம் ஏற்படும். வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும். சந்தைப்படுத்தல் என்ற துறையில் வேலைவாய்ப்புகள், உற்பத்தி கூடுது, உற்பத்தி பல்வகைப்படுத்தப்படுகிறது. எனவே உற்பத்தி சார்ந்த வேலைவாய்ப்பு, விற்பனை சார்ந்த, விநியோகம் சார்ந்த, மேம்படுத்தல் சார்ந்த, சந்தைப்படுத்தல் சார்ந்த பல்வேறு தொழில் துறைகளில் மக்களுக்கான வேலைவாய்ப்பு கூடும். வேலைவாய்ப்பு கூடும்போது வேலையின்மை, வறுமை குறைய, பொருளாதார நன்மைகளை அது தரும். வருமான பங்கீட்டு முரண்பாடுகள் நீக்கப்படும். வருமான பங்கீட்டு முரண்பாடு, இப்ப இலங்கையில ஒரு சாராருக்கு அதிக வருமானமும் இன்னொரு சாராருக்கு குறைந்த வருமானமும் இருக்கு. காரணம், அவரவருக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள்ல தங்கி இருக்கு. எனவே அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிற போது, கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையிலான அந்த வருமான சமமின்மை, ஏற்ற தாழ்வு நீக்கப்படும். எனவே சந்தைப்படுத்தலால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பினால் வருமான பங்கீட்டு முரண்பாடு அல்ல ஏற்றத்தாழ்வு நீக்கப்படும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட். பொருளாதார நன்மை என்று வரைக்க கடைசியாக அதுதான் பெறும். எனவே சந்தைப்படுத்தல் என்ற அந்த தொழிற்பாட்டில் என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கிறது? சந்தைப்படுத்தலில் ஈடுபடுகின்ற சந்தைப்படுத்தும் நிறுவனம் அல்லது வணிகருக்கு என்ன நன்மைகள்? சந்தைப்படுத்தல் மூலம் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடிய நுகர்வோருக்கு என்ன நன்மைகள்? தேசிய பொருளாதாரம் என்ன நன்மைகளை, என்ன முக்கியத்துவங்களை சந்தைப்படுத்தலுக்கூடாக பெற்றுக்கொள்ள முடியும்? தொடர்கிறது. சந்தைப்படுத்தலின் நவீன போக்குகள், வணிகத்தின் நவீன போக்குகள், வங்கி முறையின் நவீன போக்குகள், தொடர்பாடலின் நவீன போக்குகள், காப்புறுதியின் நவீன போக்குகள், இப்படி உலகமயமாக்கலின் நவீன போக்குகள், நியூ ட்ரெண்ட்ஸ். சந்தைப்படுத்தலின் நவீன போக்குகள் என்ன? ஒன்று, நுகர்வோரது கொள்வனவு சக்தி அதிகரித்துள்ளது. அது வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதாலே அதிகரிக்கலாம், அல்லது வங்கிகள் வழங்கக்கூடிய கிரெடிட் கார்டு போன்ற ஒரு நிதி வசதிகளாலே அதிகரிக்கலாம், அல்லது லீசிங் கம்பெனிகள் வழங்கக்கூடிய லீசிங் முறையில் இருக்கக்கூடிய நிபந்தனை தளர்வுகளால் கொள்வனவு ஆற்றல் அதிகரிக்கலாம். எனவே நுகர்வோரது கொள்வனவு சக்தி அதிகரித்துள்ளது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முந்தைய சூப்பர் மார்க்கெட்டுகள் இல்லை, சாதாரண சில்லறை கடைகள் தான். அந்த சில்லறை கடைக்கு போற ஒரு சாதாரண கிராமவாசியோ ஒரு நுகர்வாளர் 1 கிலோ சீனி வாங்குவார், சில பேர் அரை கிலோ, கிராமங்களில் 100 கிராம் 50 கிராம் கூட வாங்குவார்கள். ஒரு சோப் வாங்குவார், ஒரு சோப், ஒரு தேங்காய் வாங்குவார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா அந்த ரொலியை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு 5 கிலோ சீனி, 1 டசின் சோப்பு, அதே போல் 10 தேங்காய், 10 கிலோ அரிசி, இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பலவித காரணங்கள், அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி போட்டு கிரெடிட் கார்டு தான் கொடுக்குறோம், சில விட கேஷ் பேமெண்ட் செய்கிறோம். எனவே நுகர்வோருடைய கொள்வனவு ஆற்றல் அதிகரித்துள்ளது. அடுத்தது,
பல்வேறு வகையான பொருட்களும் சேவைகளும் சந்தையில் நிறைந்திருக்கின்றது. முந்தி சோப்பண்ட 2 வகை, பேனாண்ட 2 வகை, சாஃப்ட் ட்ரிங்க்ண்டா 2 வகை, ஒரு வகை. இன்றைக்கு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு போனீங்கண்டா, ஃபுட் சிட்டியாக இருக்கலாம், கீல்ஸாக இருக்கலாம், சோப்புக்கு ஒரு ஏரியா இருக்கும். 100 வகையான சோப். அந்த ஒவ்வொரு பிராண்டிலையும் பலவிதமான வரிசைகள், நீளம் அகலம் ஆழம், பல்வேறு வகையான பொருட்கள் சேவைகள் சந்தையில் காணப்படும். சேவைகள் நாங்கெல்லாம் ஏ லெவல் படிக்கிற காலங்களில் ஏ லெவல் படித்தா யூனிவர்சிட்டிக்கு போகலாம், இல்லாட்டி ஒரு வேலைக்கு போகலாம். இன்றைக்கு ஒரு வணிக கல்வி வணிகத்துறை படிக்கிற மாணவர் யூனிவர்சிட்டி கிடைக்கலண்டா எத்தனை விதமான கல்வி சேவைகள் இருக்கிறது. லோக்கல்லி எத்தனை டிகிரி, எத்தனை ஃபாரின் டிகிரி, எவ்வளவு சிஐஎம்ஏ, ஏசிசிஏ, ஏசிஏ, சிமா, சார்ட்டர்ட், சிம், இதை விட லோக்கல் எத்தனையோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது இது நிறைய. எனவே பல்வேறு பொருட்களும் சேவைகளும் சந்தையில் நுகர்வுக்காக காணப்படுகிறது. அடுத்தது, அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் பொருட்கள் சேவைகள் பற்றியும் நுகர்வோர் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய தாராள நிலைமை. இன்னைக்கு யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு பொருளை பற்றி நீங்கள் தேவையான தகவல்களை தேவையான அளவில் பெற முடியும். அந்த அளவுக்கு அந்த பொருளில் இருக்கக்கூடிய பார்கோட் ரீடரையோ அல்லது கியூஆர் கோடையோ நீங்கள் உடனடியாக ஃபோன்லேயே ஒரு படம் எடுத்து உடனடியாக செக் பண்ணி அதை பற்றி முழு தகவலும் அறிய முடியும். யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்போ நுகர்வோருக்கு தகவல்கள், நுகர்வுக்கான தகவல்கள், பொருட்கள், சேவைகள், சந்தை, வணிகர் தாராளமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸை கொள்வனவு செய்ய முன்னால் அது பற்றி தேவையான விடயங்களை நீங்கள் நிறைய வாசித்து அறிஞ்ச பிறகு பர்ச்சேஸ் பண்ணலாம். இலத்திரனியல் வணிகத்தின் மூலமாக பொருட்களை கொள்வனவு செய்தல், பணம் செலுத்துதல், பெறுதல் போன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் சந்தைப்படுத்தல் விரைவாகவும் இலகுவாகவும் இடம்பெறுகிறது. இது ஒரு வணிகத்தின் புதிய போக்கு. இலத்திரனியல் வணிகத்தின் விருத்தி, இலத்திரனியல் பணத்தின் பயன்பாடு அதிகரித்தல் என்பன வணிகத்தின் புதிய போக்காகவும் வரும், சந்தைப்படுத்தலின் புதிய போக்காகவும் வரும். அதே போல பொருட்கள் சேவைகளை ஒப்பிட்டு கொள்வனவு செய்யக்கூடிய திறனும் ஆற்றலும், ஸ்கில் அண்ட் கெப்பாசிட்டி நுகர்வோருக்கு அதிகரித்துள்ளது. முந்தினா ஒரு பொருளை வாங்குறதுக்கு இப்போ ஏமாத்தலாம், இப்போ யாரையும் ஏமாற்ற முடியாது. ஒரு சின்ன பிள்ளை கூட ஃபுட் சிட்டிலேயோ அல்லது எங்கேயோ ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் கடையிலையோ போய் பொருட்களை சிறப்பாக வாங்குவார். அந்த நாலேஜ் இருக்கிறது, அந்த திறன், அந்த ஸ்கில் அதிகரித்து விட்டது. இன்றைக்கி எல்லா தகவல்களும் எங்களோட உள்ளங்கையில் இருக்கிறது. இன்றைக்கி தகவல் என்பது, இன்ஃபர்மேஷன் டேட்டா என்பது ஒரு வேல்யூபிள், ஒரு பெரிய பிரமாண்டமான பணப்பெறுமதி கொண்ட ஒரு விடயமாக மாறிட்டு. நவீன முகாமைத்துவ நுட்பங்கள் சந்தைப்படுத்தலில் பிரயோகிக்கப்படுதல், மாடர்ன் மார்க்கெட்டிங் சிஸ்டம் நிறைய இருக்கிறது. வணிகத்தின் சமூக பொறுப்புகள், மற்றது வணிகத்தின் ஒழுக்கத்தின் மீதான அக்கறை, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பிசினஸ் எதிக்ஸ், அந்த அக்கறை இன்றைக்கு அதிகரித்துள்ளது. இது கூட ஒரு வணிகத்தின் புதிய போக்காகவும் சந்தைப்படுத்தலின் நவீன போக்காகவும் கருத முடியும். எனவே சந்தைப்படுத்தல் என்பது அந்த நவீன ஒரு உலகத்தை நோக்கி போகிறது. அதுக்கான படிமுறை விளக்கங்கள் தந்திருக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விடயம் மைய சந்தைப்படுத்தல் என்ன கரு. அதில் மைய என்றதுக்கு சார்பு என்றதும் ஒரு சொல் பாவிப்பார்கள். கோ கன்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். இது ஒரு மிக முக்கியமான தலையங்கம். இதுக்குள்ள நிறைய கண்டென்ட்ஸ் வருகிறது. நுகர்வோர் தேவைகள், விருப்பங்கள், கேள்வியோடு ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த சந்தைப்படுத்தல் என்ற அந்த தொழில்பாடு பல படிமுறைகளை கடந்து செல்கிறது என்று சொல்லலாம். இதுக்கு பேர் தான் மைய சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, கோ மார்க்கெட்டிங் கன்செப்ட், கோ கன்செப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். சந்தைப்படுத்தல் என்பது பல கற்களால் அடுக்கப்பட்டது. சந்தைப்படுத்தல் என்பது பல விடயங்களை ஒருங்கே கொண்டது. அந்த விடயங்கள் தான் இங்கே மைய எண்ணக்கருக்களாக சந்தைப்படுத்தல் என்ற முழுமையான ஒரு கருமம் நிலை பெறுவதற்கு அல்லது உருவாகுவதற்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அம்சங்கள் தான் சந்தைப்படுத்தலின் மைய அல்லது சார்பு எண்ணக்கருக்கள்.
அதில் முதலாவதாக வர வேண்டியது தேவைகள் விருப்பங்கள் கேள்வி. அங்கே இருந்தானே மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுது. நுகர்வோருக்கு எது தேவை, நுகர்வோருக்கு எது விருப்பம், நுகர்வோருடைய கேள்வி என்ன, அங்கிருந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுது. அதைத் தொடர்ந்து தான் இலக்கு சந்தைப்படுத்தல், டார்கெட் மார்க்கெட்டிங், நிலைப்படுத்தல், பொசிஷனிங், துண்டமாக்கல், செக்மெண்டேஷன் என்ற விடயங்கள் வரும். இவை பற்றி தனியாக பார்க்கலாம். பிறகு வழங்குதல், அதை ஏற்றுக்கொள்ளுதல், பண்ட குறியிடுதல், ஆஃபரிங் அண்ட் பிராண்ட்ஸ் என்ற விடயங்கள் வரும். சந்தைப்படுத்தல் வழிமுறைகள், மார்க்கெட்டிங் கனல், 3 விதமான கனல் இருக்கிறது, பார்க்கலாம். செலுத்தப்பட்ட, உரிமையாக்கப்பட்ட, உடைமையாக்கப்பட்ட ஊடகங்கள், பெய்ட் ஓன் அண்ட் ஏர்ன் மீடியாஸ், உணர்வுகளும் பிரவேசங்களும், பெறுமதிகளும் திருப்தியும், வேல்யூ அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வழங்கல் சங்கிலி, சப்ளை செயின், போட்டி நிலைமைகள், காம்படிஷன், 4 வகையான போட்டிகள் இருக்கிறது. பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச், கொடுக்கல் வாங்கல், டிரான்சாக்ஷன், தொடர்பு கொள்ளல், ரிலேஷன்ஷிப், சந்தைப்படுத்தல் சூழல், மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட். இங்கே 12 போடப்பட்டிருக்கு. நுகர்வோருடைய தேவை விருப்பம் கேள்வியோட சேர்த்தால் 13 விதமான விடயங்கள். அதை பிரித்து எழுதலாம், சேர்த்து எழுதலாம், அதை குறைச்சி எழுதலாம். இப்போ சில புத்தகங்களில் பரிமாற்றம், கொடுக்கல் வாங்கல், தொடர்பாடல், தொடர்பு என்பதை ஒரு பாக்ஸுக்கு போடுவார்கள், அல்ல ஒரு சர்க்கிளுக்கு போடுவார்கள். இன்டர் ரிலேஷன்ஷிப்பான விடயங்கள் அதை தனியவும் பிரித்து ஆசிரியர் கைநூலில் பிரிச்சே போடப்பட்டிருக்கு. அந்த சந்தைப்படுத்தல் மைய அல்லது சார்பு எண்ணக்கருவியில் முதலாவது தேவை விருப்பம் கேள்வி என்றால் என்ன, இதுதான் முதலாவது. அந்த லிஸ்டில் நீங்கள் முதலாவதை காண இல்லை, அதை நீங்கள் முதலாவதை சேர்த்துக்கொண்டா நல்லது. அது சேர்க்காவிட்டாலும் அதுதான் சந்தைப்படுத்தலின் ஆரம்பம். தேவை என்றால் என்ன, நீட்ஸ் என்றா என்ன, உணவு, நீர், உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு. தேவை என்றால் என்ன, மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான உடல் உள ரீதியான திருப்தியை அவனுக்கு ஏற்படுத்துவதற்கு தேவையான விடயங்கள் தான் தேவைகள். உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, அன்பு, தேவைகள். விருப்பம் என்றால் என்ன, அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிகளும் முறைகளும். உணவு ஒரு தேவை என்றால் சோறு அல்லது இடியப்பம் ஒரு விருப்பம். உடை ஒரு தேவை என்றால் டிஷர்ட் ஒரு விருப்பம். கல்வி ஒரு தேவை என்றால் வணிகத்துறை ஒரு விருப்பம். ஓகே. எனவே தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற வழிகளும் முறைகளும், எவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான், எவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறான் என்பதுதான் விருப்பமாக வரும். கேள்வி என்றால் என்ன, குறிப்பிட்ட ஒரு சந்தையில் குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் பொருட்கள் சேவைகளை நுகர்வோர் கொள்வனவு செய்வதற்குள்ள ஆற்றல் தான் கேள்வி. எக்கனாமிக்ஸில் படிக்கிறோம். கேள்வி என்பது குறித்த ஒரு காலப்பகுதியில் குறித்த ஒரு சந்தையில் பொருட்களையும் சேவைகளையும் குறித்த விலையில் கொள்வனவு செய்வதற்கு நுகர்வோருக்குள்ள ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்தான் கேள்வி, டிமாண்ட் என்று சொல்லுவோம். எனவே சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கருவினுடைய முதலாவது விடயம் தேவை, விருப்பம், கேள்வி. இதை கூட நீங்க தேவையை பிரித்து, விருப்பத்தை பிரித்து, கேள்வியை பிரித்து எடுத்தால் மைய எண்ணக்கருக்கள் நீண்டு கொண்டு போகும். இதை அடிப்படையாக கொண்டுதான் அடுத்த ஸ்டெப் போறோம். இலக்கு சந்தை, நிலைப்படுத்தல், துண்டமாக்கல். இலக்கு சந்தை இதை தனியவும் நாங்கள் துண்டமாக்கலுக்குள்ள வச்சு படிக்க வேண்டும் பிள்ளைகள், கவனம். இலக்கு சந்தை என்றால் என்ன, டார்கெட் மார்க்கெட்டிங், பிறகு அதை நிலைப்படுத்துவது பொசிஷனிங், பிறகு துண்டமாக்கல். இலக்கு சந்தை என்றால் என்ன என்று பார்க்க முதல் துண்டமாக்கல் என்றால் என்ன. ஒரு பொருளுக்கான அல்லது சேவைக்கான சந்தையானது, ஒரு பொருளுக்கான அல்லது சேவைக்கான சந்தையானது பல்வேறுபட்ட அடிப்படை காரணிகளை வச்சுக்கொண்டு பல பிரிவுகளாக பிரித்தால் அதற்கு பெயர் சந்தை துண்டமாக்கல், மார்க்கெட் செக்மெண்டேஷன். அதில் பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு துண்டும் சந்தை துண்டம். உதாரணத்துக்கு ஆடை சந்தை,
கார்மெண்ட்ஸ் மார்க்கெட். அந்த ஆடை உற்பத்தி சந்தை அல்லது விற்பனை சந்தை ஆண்களுக்கான ஆடைகளுக்கான சந்தை, பெண்களுக்கான ஆடைகளுக்கான சந்தை, பால் சார்ந்த துண்டமாக்கல். அதே போல உள்நாட்டவருக்கான ஆடை சந்தை, வெளிநாட்டவருக்கான ஆடை சந்தை, அது புவியியல் ரீதியான துண்டமாக்கல். இவ்வாறு ஒரு மொத்த சந்தையை வகைப்படுத்துதல் துண்டமாக்கல். இந்த துண்டமாக்கப்பட்ட சந்தையில் உள்ள ஓரினமான நுகர்வோர் குழு ஒன்றின் தேவைகளை விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற உபாயம் இலக்கை சந்தைப்படுத்தல். அப்ப சந்தை துண்டமாக்கல் என்றால் என்ன, இலக்கை சந்தைப்படுத்தல் என்றால் என்ன? செக்மெண்டேஷன் அண்ட் டார்கெட் மார்க்கெட்டிங் பார்த்திருக்கிறோம். அதில் தொடர்ந்து அந்த சந்தையினை தக்க வைத்துக் கொள்ளல், நிலைப்படுத்தலாக, பொசிஷனிங் ஆக இருக்கும். தொடர்ந்து வழங்குதல், ஏற்றுக்கொள்ளுதல், பண்ட குறியிடுதல், ஆஃபரிங் அண்ட் பிராண்டிங். வணிகர் நுகர்வோரது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக முன்வைக்கப்படுகின்ற பெறுமதிமிக்க ஒவ்வொன்றும் வழங்கல். அது பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள், இடங்கள், நிகழ்வுகள், நபர்கள், அனுபவங்கள், ஆதனங்கள், தகவல்கள் எதுவாயும் இருக்கலாம். வணிகர் ஒருவரால் நுகர்வோரது தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக முன்வைக்கப்படுகின்ற பெறுமதி வாய்ந்த எந்த விடயமும் வழங்குதல். அதை நுகர்வோர் பெற்றுக்கொள்ள உடன்படுதல், முன்வருதல், ஏற்றுக்கொள்ளுதல். பண்ட குறியிடுதல், பிராண்டிங். இன்றைக்கு ஒரே விதமான பொருளை பல நிறுவனங்கள் உற்பத்தி செய்கின்றன. அந்த ஒவ்வொரு உற்பத்தி நிறுவனமும் தன்னுடைய பொருட்களை, சேவைகளை போட்டியாளர்களின் பொருட்கள், சேவைகளில் இருந்து வேறுபடுத்தி காண்பிப்பதற்கான அடையாளமிடுதல், பண்ட குறியிடுதல். அதை பற்றி விரிவாக நாங்கள் பார்க்கப்படும். ஒவ்வொரு சந்தைப்படுத்தும் நிறுவனமும் தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய சேவைகளை போட்டியாளர்களின் பொருட்கள், சேவைகளிலிருந்து வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அடையாளங்கள் தான் பண்டக்குறிகள். அது பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அது பொருள் சின்னமாக இருக்கலாம், தேசிய சின்னமாக இருக்கலாம், தனிப்பட்ட சின்னமாக இருக்கலாம், குடும்ப சின்னமாக இருக்கலாம், பார்க்கலாம். அடுத்த சந்தைப்படுத்தல் வழிமுறைகள். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய இலக்கு நுகர்வோரை, இலக்கு சந்தையினை அடைந்து கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற உட்பிரவேசிக்கும் முறைகள், பெனிட்ரேஷன் சிஸ்டம், சந்தைப்படுத்தல் வழிமுறைகள். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம், உதாரணத்துக்கு ஒரு சப்பாத்து உற்பத்தி செய்கிற நிறுவனம், பாடசாலை மாணவர்களுக்கான சப்பாத்துக்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். அங்கே இலக்கு நுகர்வோர் மாணவர்கள். அந்த மாணவர்களை, இலக்கு நுகர்வோரை இலக்கு சந்தை அடைந்து கொள்வதற்காக ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் பிரயோகிக்கின்ற உட்பிரவேசிக்கும் முறைகள், நுழைகின்ற வழிமுறைகள், சந்தைப்படுத்தல் வழிமுறைகள். அது தொடர்பாடல் வழி, விநியோக வழி, சேவை வழி என வகைப்படுத்தப்படும். தொடர்பாடல் வழி என்பது தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவது. அது ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், டெலிமார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அல்லது போஸ்டல் ரேட்டாக இருக்கலாம். இவையெல்லாம் தொடர்பாடல் வழி. தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி, இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம் அல்லது வேறு சாதனங்களாக இருக்கலாம், அவற்றை பயன்படுத்தி பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு சென்று ஒப்படைப்பது தொடர்பாடல் வழி. இரண்டாவது விநியோக வழி. மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், முகவர்களுக்கூடாக, நடுவர்களுக்கூடாக பொருட்களை கையளித்தால் அது விநியோக வழி. சேவை வழி. துணை சேவைகளை பயன்படுத்தி சந்தைகளுக்குள்ள உட்பிரவேசித்தால், உதாரணத்துக்கு ஒரு உணவை உற்பத்தி நிறுவனம், ஃபார் எக்ஸாம்பிள் KFC, மெக்டொனால்ட், பீட்சா கட், ஊபர் ஈட்ஸ் மூலமாக, போக்குவரத்து சேவை மூலமாக பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குகிறார்கள். அது சேவை வழி. எனவே தொடர்பாடல் வழி என்பது தொடர்பு சாதனங்கள், தொலைபேசியாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், தபால் மூலமாக ஆவணங்கள், போஸ்டுகள், மேகசீன்கள் அனுப்பப்படும். தொடர்பாடல் வழி. மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி மூலமாக உட்பிரவேசித்தல் விநியோக வழி.
சேவை, போக்குவரத்து சேவை, தொடர்பாடல் சேவைகளுக்கூடாக உட்பிரவேசித்தல் சேவை வழி. இப்போ கல்வி சேவையை வழங்குறதுக்கு நாங்கள் தொடர்பாடல் கருவிகளை பயன்படுத்துகிறோம். இதை ஜூம் கிளாஸாக மாற்றி வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்போ தொடர்பாடல் சேவை மூலம் கல்வி சேவை வழங்கப்படுகிறது, சேவை வழி. எனவே சந்தைப்படுத்தல் வழிமுறைகள் என்பது இலக்கு சந்தையில் உள்ள இலக்கு நுகர்வோரை ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் அடைந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய உட்பிரவேசிக்கின்ற முறைகளாக கருதலாம். அந்த முறைகள் பிள்ளைகள் 3ஆக வரும். தொடர்பாடல் வழி, தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிறோம். விநியோக வழி, சேவை வழி. அடுத்தது பார்க்கிறோம், இந்த மேம்படுத்தல்களை செய்வதற்கு சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் பயன்படுத்துகின்ற மேம்படுத்தல் கருவிகள், ஊடகங்கள், ப்ரமோஷன் மீடியாஸ். அந்த ஊடகங்களை 3ஆ பிரிக்கிறோம். ஒன்று பணம் செலுத்தி சந்தைப்படுத்துவோர் பயன்படுத்தும் ஊடகங்கள், செலுத்தப்பட்ட ஊடகம், பெய்ட் மீடியாஸ். 2 சந்தைப்படுத்துவோர் தமக்கென உரிமையாக வைத்திருக்கின்ற ஊடகங்கள், ஓன் மீடியாஸ். சந்தைப்படுத்தும் நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு காரணமாக மக்கள் மத்தியில், நுகர்வோர் மத்தியில், வாடிக்கையாளர் மத்தியில் சுயாதீனமாக கட்டியெழுப்பப்பட்ட ஊடகங்கள் ஏர்ன் மீடியாஸ், வைரல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவோம். எனவே ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் நுகர்வோருக்கு தகவல்களை வழங்க, நுகர்வோரின் கொள்வனவை மேம்படுத்துவதற்காக, அதிகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மேம்படுத்தல் ஊடகங்கள், ப்ரமோஷன் மீடியாஸ் 3ஆ பார்க்கிறோம். கட்டணம் செலுத்தப்பட்ட ஊடகம், டிவியில ஒரு விளம்பரத்தை போட, ரேடியோவில் ஒரு விளம்பரத்தை ஒலிபரப்ப கட்டணம் செலுத்த வேணும். அவை செலுத்தப்பட்ட ஊடகம். உருவாக்கப்பட்ட ஊடகம், ஒரு ஃபேஸ்புக்கை உருவாக்கி, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கி, அதன் மூலமாக ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தகவல்களை கொடுத்தால் அது உரிமையாக்கப்பட்ட ஊடகம். தனக்கே சொந்தமாக ஒரு வெப்சைட், ஒரு ஃபேஸ்புக். 3வது சுயாதீனமாக மக்களால் உருவாக்கி கொள்ளப்பட்டது வைரல் மீடியா. ஒரு புதிய திரைப்படம் வர முதல் அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் கொண்டு வரும், அது வைரல் ஆகும். பிறகு அதுக்கு ஒரு டீசர் வரும் 2 மாதத்தில். பிறகு அதுக்கு ஒரு ட்ரெய்லர் வரும். பிறகு அதுக்கு ஒரு இசைத்தட்டு வெளியீட்டு விழா வரும். கடைசியாக தான் திரைப்படம் வரும். அதுக்குள்ளே மக்களுக்கு காய்ச்சல் வரும். காரணம், அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தூண்டப்படுகிறது. இது வைரல் மீடியா, வைரல் மார்க்கெட்டிங், சுயாதீனமாக உருவாக்கப்பட்ட ஊடகமாக இருக்கும். எனவே சந்தைப்படுத்தல் சம்பந்தமான விடயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தைப்படுத்தலின் மைய எண்ணக்கருக்கள், மார்க்கெட்டிங் கோ கான்செப்ட் சம்பந்தமாக பார்க்கிறோம். இத்துடன் இன்றைய இந்த விரிவுரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த சந்தைப்படுத்தல் மைய எண்ணக்கருக்கள் இன்னும் தொடரும். இன்னும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை என்னுடைய அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.